கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். பாருங்க, அவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன், அவர் மிகப்பெரிய தேவன் அன்பானவர்களே. அவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஒரு தேவன். வானம் அவருக்கு எப்படியாம்? சிங்காசனமாம். பூமி அவருக்கு பாதபடியாம். அவ்வளவு பெரிய தேவன் சிறுமைப்படுத்தப்படுகிற ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. யார் தெரியுமா அந்த ஜனங்கள்? நீங்களும் நானும் தான். நம்முடைய நிலைமையை மாற்ற தேவன் இன்றைக்கு நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் நிலைமைகள் அதிசீக்கிரத்திலே அது மாறப்போகிறது அன்பானவர்களே. கர்த்தர் அவருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள், உங்களுக்கு தேவையான அனுகூலங்கள், உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை தேவன் தரப்போகிறார். இனி தீங்கை காண மாட்டாய். சொல்லுங்க பார்க்கலாம் விசுவாசத்தோடு. அல்லேலூயா. என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், இந்த சைடு 10000 பேர் விழுந்தாலும் எதுவும் என்னை அணுகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனி நான் தீங்கை காணாதிருப்பேன். ஏனென்றால் எனக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தேவையோ கர்த்தர் அதை உங்களுக்கு தரப்போகிறார், உங்களை கனப்படுத்த போகிறார். பாருங்க, அவருடைய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தினால் நம்மை திருப்திப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய குறைவை அவர் நம்மிலிருந்து எடுத்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற ஒரு தேவன். அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தை தேவன், நமக்கு போதுமானதை தேவன் தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் நம்முடைய வேதனையை அறிந்த தேவன். அந்த தேவனுக்கு தெரியும், என் மகள் கையில் ஒன்றும் இல்லையே, என் மகன் கையில் ஒன்றும் இல்லையே. கர்த்தர் சொல்றார், கவலைப்படாதிருங்கள், அவருடைய சமூகத்தில் இருந்து உங்களுக்கு தேவையான உதவிகள் வரப்போகிறது என்று ஊழியக்காரனாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பாருங்க, மிகப்பெரிய ஒரு தேவையின் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு காரியத்தை வாய்க்க செய்வதற்காய் கர்த்தர் சமூகத்திலே போராடி கொண்டு இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தையும், அது மாம்ச ஐஸ்வர்யமாக இருந்தாலும் தேவன் அதை தருவார். ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படும் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தின் உட்கருத்தது, அந்த ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தருவார். பக்கத்தில் திரும்பி, நீங்கள் விரும்புகிற அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் தருவார், கவலைப்படாதீர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் உங்களை கனப்படுத்துவார். உங்கள் வெறுமைகள் மாறும். எனக்கு அன்பானவர்களே, அவரின் ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்து உங்களை நடத்த போகிறார். உங்களுக்கு தேவையான வெள்ளியும் பொன்னும் பாருங்க, தேவன் தந்து சரியான விதத்தில் நம்மளை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, கரங்களை உயர்த்தி, எத்தனை பேர் இங்கே வெறுமையாக இருக்கீங்க? கரங்களை உயர்த்துங்க. என்னுடைய நகைகளை நான் அடகு வைத்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு எனக்கு இவ்வளவு தேவைப்படுகிறது, என் மகனுடைய திருமணத்திற்கு நான் இவ்வளவு தேவைப்படுகிறது, எங்களுடைய வீட்டுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுகிறது, ஒவ்வொரு மாதமும் நான் போராடி கொண்டு இருக்கிறேன், எனக்கு வருகிற சம்பளத்தை விட 2 மடங்கு கடனுக்கு போகிறது. எல்லாம் அப்படி சொல்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்களேன். ஹல்லேலூயா. தேவன் இன்றைக்கு கரம் உயர்த்தி இருக்கிற உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் சமூகத்தில் இருந்து
உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் கட்டவிழ்க்க போகிறார். நீங்கள் போகும் பொழுது அவைகளை சுமந்து கொண்டு போக போகிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்ற, எந்த நகைகளை நீங்கள் அடகு வைத்திருக்கிறீர்களோ வருகிற மாதம் அதை மீட்கும்படி கர்த்தர் செய்வார். எந்த நகைகளை எவ்வளவு லட்சத்திற்கு நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், வருகிற மாதத்தை தேவன் அதை மீட்டு உங்கள் வீட்டிலே கொண்டு வந்து வைப்பார். ஹல்லேலூயா. தேவன் செய்வார். ஒவ்வொரு மாதமும் தம்முடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தை தேவன் அறிவார். சம்பளம் வாங்கியும் அது பத்தலை, சம்பளம் வாங்கியும் குடும்பத்தை நடத்த முடியலை, அன்றாட தேவைகளை சந்திக்கப்பட முடியலை, எல்லாவற்றிலும் குறைவு, எல்லாவற்றிலும் ஒரு நெருக்கம். எதுக்கடா இந்த வாழ்க்கை, எதுக்கடா ஓடுறோம்? ஒவ்வொரு முறையும் காலைல வேலைக்கு போகும்போது கதறி இருதயத்தில் சொல்கிறோம், ஓடி என்னத்தை பண்ண போகிறோம், ஒரே நல்ல காலியாக போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவையை காட்டிலும் நம்முடைய வருமானத்தின் அது போகிற காரியம் அதிகமாக இருக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஒருவேளை இதனுடைய செய்தியின் பொழுது நீங்கள் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் வருகிற நாட்களில் உங்களுக்கு புரியவடையும். நீங்கள் வேலைக்கு போயிருக்கலாம், நீங்கள் சம்பளம் வாங்கியிருக்கலாம், உங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கலாம், ஆனால் இனி அதில் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். காரணம், அந்த ஐஸ்வர்யத்தை தேவனே தம்முடைய கரங்களிலிருந்து கொடுக்கிறதுனாலே அதில் ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். எனக்கு அன்பானவர்களே, அது நார்மலாக நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர மாதிரி வாங்கின சம்பளம் மாதிரி இருக்கும், அதில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். காரணம், அது தேவனுடைய ஐஸ்வர்யமாய் மாறப்போகிறது. அந்த ஐஸ்வர்யத்தை கடவுள் உங்களுக்கு தரப்போகிறார். அவருடைய ஐஸ்வர்யம் நமக்கு சாபத்தை கொடுக்காது, அவருடைய ஐஸ்வர்யம் நமக்கு நெருக்கத்தை உண்டு பண்ணாது, அவருடைய ஐஸ்வர்யம் நமக்கு திருப்தியா இல்லாத ஒரு நிலைக்கு கொண்டு செல்லாது. அவருடைய ஐஸ்வர்யம் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்தினால் தேவன் நம்மளை அலங்கரிக்க விரும்புகிறார். நம்முடைய அந்த அந்த சுமை இருக்கு பார்த்தீங்களா, அதை கர்த்தர் இறக்கி வைக்க போகிறார். அவர் தோளின் மேல் நம்மளை போட்டு சுமக்க போகிறதுனால் நமக்கு என்ன தேவையோ அதை தேவன் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரம் உயர்த்தி, எனக்கு என்ன தேவையோ, என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ, நான் வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் என்ன தேவையோ, அந்த தேவையை அந்த ஐஸ்வர்யத்தினால் என்னை கனப்படுத்தி என்னை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க உங்களை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வேலையிலே, உங்க பிசினஸ்ல, உங்க கைத்தொழிலில், உங்க குடும்பத்திலே தேவன் அதிகமாகவே உங்களுக்கு தேவையானதையும் தந்து மீதம் எடுக்கும்படியான அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய சமூகத்தில் இருந்து உங்களுக்கு கனம் வருகிறது, தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஒரு ஐஸ்வர்யம் வருகிறது, தேவனுடைய சமூகத்தில் இருந்து உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ கர்த்தர் அதை தரப்போகிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்களுடைய சம்பளத்தில், உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தை நடத்துகிற காரியத்தில் என்ன தேவையோ அதில் ஒரு பெரிய திருப்தியை தேவன் கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுகிற உங்கள் குடும்பம் செழிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தரை தேடுகிற உங்கள் குடும்பம் செழிக்கும். என அன்பானவர்களே, கர்த்தரை தேடுகிறதுனால் உங்களுடைய குறைவை சம்பூர்ணமாய் அதை மாற்றி ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இன்னைக்கு அநேக தேவைகள் மத்தியில் இருக்கிறீங்க? அநேக தேவைகள் மத்தியில் நான் இருக்கிறேன் பிரதர், என்னுடைய தேவைகள் அநேகமாக இருக்கிறது. இரவெல்லாம் எனக்கு அதை நினைத்து
எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. நான் எப்படி இந்த காரியத்தை செய்து முடிப்பேன்? நான் எப்படி இந்த காரியத்தை நான் மீண்டு வருவேன்? நான் கரைக்கு வருவேனா? இல்லை இப்படியே மூழ்கி விடுவேனா? இன்னும் எத்தனை நாட்கள் தான் இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லி புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம் எனக்கு அன்பானவர்களே. ஹல்லேலூயா. தேவனுடைய ஐஸ்வர்யம் யாருக்கு வரும் தெரியுமா? சிறுமைப்படுத்தப்பட்டவனுக்கு வரும். அந்த நிலையில் இருக்கிறவங்களாம் கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய ஐஸ்வர்யம் வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் புறக்கணிக்கப்பட்டவனுக்கு வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கையிலே ஒன்றும் இல்லாதவனுக்கு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர், நான் ஒரு செருப்பை போல நான் டெய்லி ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் என் கையில் ஒன்றுமே இல்லை பிரதர். என் கையில் ஒன்றுமே இல்லை. நான் எதுக்காக ஓடுறேனே தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கேன் பிரதர். நான் எதுக்காக வாழ்கிறேனே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பிரதர். இப்படியெல்லாம் ஒரு கண்ணீரோடு போராட்டத்தோடு நீங்கள் சொன்னீங்கன்னா தேவன் சொல்லுகிறார், நீ கவலைப்படாதே என் மகனே மகளே, நான் உன்னை சுமந்து நடத்துகிற தெய்வன், உன் வெறுமையை மாற்றுகிற தெய்வன். உங்களுக்கு தேவையானதை அதை தரப்போகிறார். உங்கள் பாரம் கர்த்தரால் இறக்கி வைக்கப்பட போகிறது. காரணம், அவர் தாயை போல் நம்மை சுமக்கும் தேவன். ஆமென். ஒரு குழந்தை அழுதுதுன்னா அது வலியினால் அழுதா, பூச்சி எதனால் கடிச்சதுனால அழுதா, இல்லை பசியினால் அழுதான்னு யாருக்கு தெரியும் தெரியுமா? ஒரு தாய். நம்மளுடைய தேவனும் கூட நம்ம இப்படியாய் அழுது கொண்டு இருக்கிறோமே. அழுத நிலைமையில் விடுகிறது அவருடைய காரியம் இல்லை எனக்கு அன்பானவர்களே. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய ஆசீர்வாதம் தனித்துவமாய் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறதை தேவன் உங்களுக்கு முன் அறிவிக்கிறார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் தேவைகள் அவரால் பரிபூரணமாய் சந்திக்கப்படும். நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அவர் தரப்போகிறார், தந்து விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? ஒரு ஆச்சரியத்தின் மன மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட போகிறது. வெளியிலே சிரித்து கொண்டு உள்ளே ஒன்றுமில்லாமல் அழுது கொண்டிருக்கிற உங்களுடைய வெறுமையான கரம் இனி அந்த வெறுமையை பார்க்காது. கர்த்தர் உங்கள் சொந்த கரத்தையும் உங்கள் வேர்வையையும் உங்கள் உழைப்பையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த கரத்தை நாம் எத்தனை பேர்கிட்ட உதவிக்காய் இந்த கரத்தினாலே நம்ம கேட்டிருப்போம். ஒவ்வொரு மாதமும் நம்முடைய கரத்தினாலே எவ்வளோ விஷயத்தை நாம் வாங்கி இருக்கிறோம். அதை கொடுக்குறவங்க கூட ஒருவேளை நம்முடைய நிலையை பார்த்து அற்பமாக எண்ணி இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை கொடுக்கும் கரமாக அவர் ஐஸ்வர்யம் மாற்றும். ஆமென். யாக்கோபு நினைக்கல, யாக்கோபு கிட்ட ஆல்ரெடி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் முக்கியமாக ஒன்று தேவை. ஒரு நாள் யாக்கோபுக்கு அது இல்லாமல் இருந்துச்சு. அதுதான் வாழ்வாதாரத்துக்கு சாப்பிட்ற உணவு. அவர்கிட்ட மிருகஜீவன் இருக்குது, வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அவர் யாருடைய கரத்தை தேடி வரும்படி கர்த்தர் வைத்தார் தெரியுமா? தன் மகன் யோசேப்பு. யோசேப்பு அந்த தரிசனத்தை சொல்லும்போது கூட யாக்கோபே அற்பமாக எண்ணுகிறார். உன் தாயும் உன் தகப்பன் நானும் உன்னை நம்பி வருவோமா, உன்னை வணங்குவோமா அப்படிலாம் தரிசனம் கேட்டது. யோசேப்பு ஒன்றுமில்லாமல் தான் இருந்தார் அன்பானவர்களே. ஆனால் தேவன் பாருங்க, தன் தகப்பனுக்கே படி அளக்கும்படி, தன் ஒதுக்கப்பட்ட குடும்பத்துக்கு படி அளக்கும்படி, இன்னும் சொல்ல போனால் மற்ற தேசம் சாகாமல் இருக்கும்படி ஒருத்தனுடைய கரம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி தானியங்களை வைத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த யோசேப்போடு கூட கர்த்தரின் ஐஸ்வர்யம் காணப்பட்டது. அந்த ஐஸ்வர்யம்
இருளான ஜனங்கள் நம்மளை தேடி வரும்படியாய் கர்த்தர் வைப்பார். நமக்கு ஒரு பரிபூரணம் உண்டாக போகிறது. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி யோசேப்பின் நிலைமையை மாற்றினாரே, அதே நிலைமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னையே பலருக்கு ஆசீர்வாதமாக மாற்ற என் தேவன் விருப்பமாக இருக்கிறார். ஹல்லேலூயா! உங்கள் வெறுமைகள் மாறும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். உங்களுக்கு என்ன தேவையோ அது பரலோகம் அது கொடுக்கும். கவலைப்படாதிருங்கள். சோதனை நாட்களிலே நடந்த நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளிலே தேவன் நம்மளை கொண்டு வந்து வைக்க போகிறார். ஹல்லேலூயா! ஒருவேளை நம்மளுடைய மிருக ஜீவனில் தண்ணி கொடுக்காம நாமளே தண்ணீர் குடிக்காம ஒரு தரிசனத்தை போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படலாம். ஆனால் நம்முடைய காரியத்திற்கும் நம்முடைய மிருக ஜீவனுடைய காரியத்திற்கும் திருப்தியாய் படி அளக்கும்படியான ஆசீர்வாதத்தின் மேன்மையை தேவன் நமக்கு வாழ்க்கையிலே குடும்பத்திலே உறவுக்குள்ளாய் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். யார் மூலம் என்றால் உங்கள் மூலமாய் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் மூலமா என் பகுதி ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா! தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு கணம் என் வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. அவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிற தேவன். நீதிமான் பனையை போல் செழிப்பான். எனக்கு அன்பானவர்களே, கோலும் கையுமாய் நடந்த யாக்கோபை ஆசீர்வதித்த ஒரு தேவன், ஆடுகள் பின்னாடி நடந்த தாவீதை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உட்கார வைத்த தேவன் உங்களையும் அந்த மாதிரி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னையும் என் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனால், என் கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீங்களும் நானும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அன்பானவர்களே. ஹல்லேலூயா! வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசைகள் வரும். உங்களுக்கு ஒத்தாசைகள் வரும். பாருங்க, கர்த்தர் உங்களை அழகா அவர் நடத்த போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்றேங்க, கர்த்தர் உங்களை அழகாய் தேவன் நடத்துவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, நான் எப்படி வாழ போறேன், எப்படி கட்ட போறேன், கடக்க போகிறேன், நடத்த போகிறேன், எல்லாம் ஒரு புரியாத ஒரு பல கேள்வியின் மத்தியிலே வந்திருக்கிறீங்க. தேவன் தருகிற ஒரே பதில் என்ன தெரியுமா? நான் யெகோவா ஈரே. அப்படி என்றால் உங்களுக்குரிய என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்துக்காக போராடுறீங்களோ அதெல்லாம் அவர் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அவர் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்றால் அவைகளை சந்திக்கிறார், சந்திக்க போகிறார், சந்தித்து விட்டார் என்று அர்த்தம். உங்களுடைய குறைவு யெகோவா ஈரே என்கிற நாமத்தினாலே திருப்தியாய் கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே சொல்றேன், கர்த்தர் உங்கள் நிலையை மாற்றி இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நிலையை, அந்த தலையெழுத்தை அவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களுக்கு சிறந்த ஐஸ்வர்யத்தை தரப்போகிறார். ஒருவேளை உங்களுடைய தகப்பனார் உங்களுக்கு சொத்துக்கள் கொடுத்திருக்கலாம். ஒருவேளை உங்கள் தாயார் உங்களுக்கு சில விலை உயர்ந்த பொன்னையும் வெள்ளியும் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் இருந்தும் உங்கள் வாழ்க்கைக்கு வராத ஒரு ஆசீர்வாதம் தேவன் கொடுக்க போகிற ஐஸ்வர்யத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க போகிறது. தேவன் கொடுக்க போகிற பொருளாதாரத்தின் உயர்வின் மூலமாய் வரப்போகிறது. தேவன் கொடுக்க போகிற பொன்னும் வெள்ளியும் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்தியை அளிக்க போகிறது. ஏனென்றால் அது சுத்தமாய் கர்த்தர் சமூகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா! இந்த பூமிக்கு வாழணும்னா சில வாழ்வாதார தேவைகள் உண்டு. அதை அழகாய் நடத்துகிற ஒரு தேவன். நான் சொல்கிற இயேசுவின் நாமத்தினாலே தேவன் வெள்ளியும் பொன்னையும் அவர் ஆசீர்வதிக்கிற அந்த நிலையிலிருந்து வருகிறதுனால் அது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய குடும்பங்களுக்குள் கொண்டு வரப்போகிறது. பக்கத்தில் திரும்பி உங்கள் வீட்டில் நகை இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆனால் இப்போ அப்பா கொடுக்க போகிறதெல்லாம் அதை விட 100 மடங்கு ஸ்பெஷலாக இருக்கும். சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா! உங்கள் சம்பளத்தில் எல்லாவற்றிலும் பாருங்கள் ஒரு பெரிய மீதத்தை நீங்கள் எடுப்பீர்கள் எனக்கு அன்பானவர்களே. அல்லேலூயா! ஆமென். என்ன பிரதர், வரதே 15 ரூபா பிரதர், நானே நிற்கலாமா வேணாமான்னு
ஒரு காத்தாடியை போல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பிரதர். நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் என்னுடைய உழைப்பை, அவர் ஒவ்வொரு வேர்வையையும் சுத்த பொன்னாக அவர் மாற்றப் போகிறார். கர்த்தரை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சம்பூர்ணத்தை தருவார். இனி வேதனையை காண மாட்டீங்க என்பதை விசுவாசிங்க. இனி அவரின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீன், விசுவாசிங்க. பாருங்க, அந்த வேலைக்காரனுடைய கண்கள் எதை நோக்கம் தெரியுமா? என் எஜமான எப்படா சம்பளம் கொடுப்பான். இந்த வீட்டு வேலை செய்கிற வேலைக்காரிகளுடைய கண்கள் எதை தெரியுமா பார்க்கும்? எஜமாட்டி எப்போ அந்த பர்ஸில் கை விட்டு நமக்கு சம்பளத்தை கொடுப்பாங்க அப்படின்ட்டு அந்த வேலைக்காரனுடைய கண்கள் அந்த எஜமான் கையை பார்க்கும். வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியினுடைய கரத்தை பார்க்கும். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், நம்முடைய தேவையை காட்டிலும் இயேசு பெரியவர். நம்முடைய எஜமானன் எவ்வளவு பெரியவர் என்பது நமக்கு தெரியும் அன்பானவர்களே. அவர் கண்களில் நமக்கு இரக்கம் ஆல்ரெடி இன்னைக்கு கிடைச்சிருச்சு. எனவே ஒரு திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுக்கு பெற்றுக்கொள்வதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஜீரோவாக இருக்கணும். உங்கள் கையில் ஒன்றும் இல்லாத நிலையாக இருக்கணும். இருக்கிறதும் பிடுங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு நிலையாக இருக்கும். இதுதான் அடையாளம். இந்த வெறுமை தான் அவர் கொடுக்க போகிற திருப்தியின் அடையாளம். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்மை உண்டாக்கின கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். சிலர் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க, என்னுடைய தகப்பன் எனக்கு ஏன் சொத்து சேர்த்து வைக்கலை? அப்படி வைத்திருந்தால் நான் இப்போ இந்த நிலைமை இருக்கலாமா? எனக்கு வந்திருக்குமா? என் என்னுடைய மூதாட்டிகள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தால் எனக்கு இந்த நிலை இருக்குமா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அவர்கள் கொடுக்கலையேன்னு சொல்லி நீ வருந்தாதே. எல்லாவற்றுக்கும் மேலாய் உன் தகப்பன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் இனி அவைகளை உனக்கு தருவேன். அது என்னிடத்திலிருந்து வருகிறபடியினால் அது பரிசுத்தமான ஐஸ்வர்யமாக இருக்கும். அது சாபத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தாது. அது இருளை உனக்கு உண்டாக்காது. அந்த ஐஸ்வர்யம் உன்னோடு கூட நான் இருக்கிறதற்குரிய கணத்தின் அடையாளம் என்பதை தேவன் பேசுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ தலைக்கு மேலே பலமாய் கரம் தட்டி ஹல்லேலூயா. அவருடைய கண்களில் இரக்கம் நமக்கு இருக்கிறது அன்பானவர்களே. எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? இனி அந்த நாட்கள் அதி சீக்கிரம் தேவன் நமக்கு மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் இந்த உண்மையான மனிதனை, உண்மையுள்ளவளை தேவன் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு முன்பதாக நாம் உண்மையும் உத்தமமாய் காணப்படுவோம். உண்மையுள்ள மனுஷன் எப்படி பெறுவான் ஆசீர்வாதத்தை? பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆமாம், நாம தான் உண்மையே இல்லையே, நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. அந்த உணர்வு நமக்குள்ளே எப்பயுமே இருக்கணும். ஆமென். எந்த ஆசீர்வாதம் நம்ம கிட்ட வந்தாலும், ஆஹா, அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் கடுகளவும் பாத்திரன் கிடையாது அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள் எப்பயும் இருக்கணும். ஆமென். தாவீதுக்கு ஆண்டவர் சிங்காசனத்தை கொடுக்கும் போது தாவீதுக்கு தெரியும், கடுகு அளவுக்கு கூட நான் இதுக்கு பாத்திரன் கிடையாது. அந்த மூளை அதை சொல்லணும். அப்படி உங்களுக்கு சொல்லும் பொழுது பாருங்க, உங்களை உண்மை உள்ளவர்களாய் இறைவன் மாற்றுவார். நீங்கள் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் தேவன் மாற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. ஒரு ஸ்திரீக்கு வேதாகமத்திலே கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் எப்படி தேடி வந்து தருகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். பாஸ்டர் அழகாக பாடினாங்க, எப்படி தேவன் பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி வந்து நம்மளை அரவணைக்கிற ஒரு தேவனாம். பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு ஒரு மகளை பார்க்க திருமணம் செய்து கொடுக்க விரும்பினார். அப்போது அவருடைய வீட்டிலே எலியேசர் என்கிற ஒரு சிறந்த ஊழியக்காரன், அதாவது
எந்த வேலையை ஆபிரகாம் சொன்னாலும் கரெக்டாக செய்து கொடுக்கிற ஒரு மனிதர். அப்போது அவரை கூப்பிட்டு ஒரு ப்ராமிஸை பண்ண சொல்கிறார். அந்த ப்ராமிஸ் என்னன்னா, நான் தங்கி இருக்கிற இந்த கானானியர்களுடைய குமாரத்திகள் இவங்க யாரும் என் மகனுக்கு வேண்டாம்ப்பா, நீ என்ன பண்ணு, என்னுடைய தேசத்துக்கு போ, ஏன் இனத்தார் இடத்துல நீ என்ன பண்ணு, போய் என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை தேவன் சரியாக செலக்ட் பண்ணி குறித்து வைத்திருக்கிறத நீ ஆயத்தப்படுத்தி இப்படியாய் கூட்டிட்டு வா என்று சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை தேவன் தருகிறார். பாருங்க, இது ஒரு பெரிய பொறுப்பு. ஹல்லேலூயா. இதில் என்னன்னா, இது இவர் மாற்றி கூட்டிட்டு வந்துட்டார்னா அடுத்த பைபிளில் எழுதப்பட்ட எந்த பரிசுத்தவான்களும் வர முடியாது. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய பொறுப்பு என்று. ஹல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாம்லேருந்து ஈசாக்கிலேருந்து தான் பாருங்கள் சந்ததியே பெருகி பூமியே வந்து மக்களே பெருகுது. அப்போது தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு இந்த ஊழியக்காரன் எலியேசர் சரியான ஒரு பிரயாணத்தை பண்ணணும். அந்த பிரயாணத்தில் சரியான ஒரு முடிவை எடுக்கணும். இப்போ இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு ஆபிரகாம் பெரிய பொறுப்பை தன் ஊழியக்காரனாகிய எலியேசருக்கு தேவன் ஆபிரகாம் மூலமாய் தருகிறார். இப்போ பாருங்க, ஆபிரகாம் வந்து சொல்றாரு, நீ எந்த காரணத்து கொண்டும் என் மகனை உன் கூட கூட்டிக்கிட்டு போகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஏன்னா நீ கர்த்தர் கூட்டிட்டு அழைத்து வர பெண்ணை நம் தேசத்துக்கு வந்த பிறகு ஈசாக்கு பார்த்து திருமணம் செய்யட்டும். நீ ஈசாக்கு அந்த பெண்ணை முதலாவது போய் எங்கேயும் பார்க்க விட்டுறாதபடி எச்சரிக்கையாரு, நீ கூட்டிட்டு போகாத அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்போ பாருங்க, அப்போ கொண்டு போகும்போது அவர் ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிட்டு அவர் கிளம்புறார். கிளம்பும் பொழுது ஆபிரகாம் கிட்ட இருந்த எவ்வளவோ ஒட்டகங்கள் இருந்தது. கொஞ்சம் நல்லா கவனிங்க, எவ்வளவோ ஒட்டகங்கள் இருந்தது. ஆனால் எலியேசர் சரியான ஒரு 10 ஒட்டகங்களை தன் பிரயாணத்திற்கு கொண்டு போகிறார். ஆமென். பாருங்க, இந்த 10 ஒட்டகங்களை கொண்டு போகிறதுக்கு பின்பதாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம் அதை இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனால் இந்த பிரயாணத்தில் ஒரு 10 ஒட்டகங்களை கொண்டு போகும் பொழுது அவர் சாதாரணமாக கொண்டு போயிருக்க முடியாது. அதுக்குரிய எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு போகணும். இவர் அது மட்டும் இல்லை, இவருடைய பிரயாணத்திலே சில உச்சிதமான பொருட்கள், விலையேற பெற்ற வெள்ளி, விலையேற பெற்ற பொன், விலையேற பெற்ற உச்சிதமான வஸ்திரங்கள், வளையல்கள், எல்லா பொன்னையும் இவர் எலியேசர் தன்னுடைய பிரயாணத்திலே கொண்டு போகிறார். பாருங்க, இப்போ கர்த்தர் ஈசாக்குக்கு வைத்த சரியான துணையை சில அடையாளம்லாம் கேட்டு கண்டுபிடிச்சிட்டு ஆண்டவர் என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரேன்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இப்போ இந்த ரெபேக்காளுக்கு அவர் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா, அந்த சிறந்த பொன், வெள்ளி, வஸ்திரம், அந்த காதணிகள், கடகங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து இதை போட்டுக்கும்படி அன்பளிப்பாய் கொடுக்கிறார். இந்த ரெபேக்காளுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன இது, தண்ணியை தான் நம்ம எடுத்து கொடுத்தோம், ஒட்டகங்களுக்கு தான் வார்த்தோம், ஆஹா ஒரு கேன் தண்ணிக்கு இவ்வளவு கிராம் நகையா அப்படின்ற மாதிரியான ஒரு ஆச்சரியம் ரெபேக்காளுக்கு. இப்போ பாருங்க, உடனே அந்த எலியேசர் தன்னுடைய எஜமான் பற்றியும் தன்னுடைய சாராள் என்கிற எஜமாட்டியை பற்றியும் விவரித்து அந்த ரெபேக்காள் குடும்பத்துக்கு சென்று அவர் அறிவிக்கிறார். அவர் ஏன் கடந்து வந்தார், ஏன் பிரயாணப்பட்டார், எதற்காக ரெபேக்காளுக்கு இப்படி விலையேற பெற்ற அந்த பொன்னும் வெள்ளியும் கொடுத்தார் என்று சொல்லி விவரித்து சொல்லுகிறார். உடனே அந்த ரெபேக்காளுடைய அந்த சகோதரன் லாபானும் அந்த பெத்துவேலும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கர்த்தரை அந்த இரவு துதித்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை என்ன பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறார் கதை அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். இந்த கதைக்குள் இருக்கிறவர்கள் தான் நீங்கள் அன்பானவர்களே. தேவன் அடுத்து உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியத்தை தான் தீர்க்க தரிசனமாய் பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, உடனே லாபானும் பெத்துவேல் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ரெபேக்காளை அந்த எலியேசரோடு கூட தன்னுடைய எஜமானுடைய மகனுக்காக கொடுக்கும்படியாய் அனுப்பி வைக்கப்படும் பொழுது இந்த ரெபேக்காள் கூட இருந்த சில சிறந்த வேலையாட்களையும் அந்த இடத்துல எலியேசர் கூட்டி கொண்டு போகிறார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த எலியேசர் சிறந்த
ப்ரெஷியஸ் கிஃப்ட் அப்படின்னு ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. அதை எல்லாவற்றையும் ரெபேக்காளுடைய தாயாருக்கும் சகோதரனாகிய லாபானுக்கும் எலியேசர் கொடுத்து கனப்படுத்துகிறாள். இப்போ அந்த ரெபேக்காலும் அவளுடைய தாதிமார்களும் அப்படியாய் ஒட்டகங்களிலே ஏறி சென்று அவளுடைய எதிர்காலம் பசுமையாக ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே மாறுகிறது. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, தேவன் அந்த ரெபேக்காளுக்கு சிறந்த ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யத்தையும் கனத்தும் பொன்னையும் வெள்ளியையும் கர்த்தர் அவளுக்கு தந்து அவளை தேடி வந்து தேவன் அவளை ஆசீர்வதித்து இந்த பூமியிலே உயர்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எப்படி எலியேசருடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ, நீங்கள் அழைகிற காரியம் இனி வாய்க்க போகிறது. ஹல்லேலூயா. ரெபேக்காள் என்ற அந்த ரெபேக்காள் என்கிற அந்த ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு கிடைத்தது போல, ரெபேக்காளின் மூலமாக குடும்பம் ஐஸ்வர்யத்தை வெகுமதிகளை பெற்றுக்கொண்டது போல, ஆபிரகாம் தன் மகனுக்காக செய்த ஜெபம் கேட்கப்பட்டது போல, கர்த்தர் சமூகத்தில் இருந்து உங்களுக்கும் இப்படிப்பட்ட வெகுமதிகளும் கணங்களும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களை தேடி கனம் வருகிறது. உங்களை தேடி கனம் வரும். உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். சில பிரஷியஸ் கிஃப்ட் உங்களை தேடி தேவன் கொண்டு வந்து சேர்ப்பார். அது உங்கள் வாழ்க்கைக்கு போதுமானபடியாய் வாழ்க்கையை நடத்துவதற்கு, குறைவில்லாமல் நிறைவாய் நடத்துவதற்கு அது ஏதுவாய் இருக்கும். சில பாருங்க, நீங்க நினைத்து கூட பார்க்காத காரியங்கள் எல்லாம் உங்கள் வசமாய் கர்த்தர் மாற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, அதற்கு காரணம் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஐஸ்வர்யம் என்கிற நலமான ஆசீர்வாதம் வெறுமையாய் சிறுமைப்படுத்தப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. அதை தேவன் உங்களுக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது. ஈசாக்கு காத்திருந்தது வீணாய் போகவில்லை. அப்படியாய் பிரயாணம் வாய்த்தது. அலைச்சல்கள் எல்லா காரியத்தையும் கர்த்தர் நீக்கி போட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைவை அவள் பெற்றுக்கொண்டதைப் போல நீங்களும் நிறைவுள்ளவளாய் இந்த பூமியிலே வாழும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் தேவைகள் எல்லாம் யெகோவா ஈரே என்கிற ஒரு நாமத்தினாலே சந்திக்கப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? என்னுடைய தேவைகள் பரத்திலிருந்து சந்திக்கப்படும். உங்கள் தேவையான ஐஸ்வர்யத்தை தேவன் தருவார். ஏன் தெரியுமா? வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது. அவருக்கு சித்தமானவர்களுக்கு அவை தேவன் பகிர்ந்து தருகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தேவையை காட்டிலும் அவர் பெரியவர். அவர் அதிசயமான ஒரு தேவன். அப்படி அதிசய விதத்தில் உங்களை தேவன் நடத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 24. மத்தேயு 17:24. அவர்கள் கப்பர்நகூமில் வந்தபோது வரி பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, உங்கள் போதகர் வரி பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள். செலுத்துகிறார் என்றார். பாருங்க, கப்பர்நகூம் என்கிற ஒரு பகுதிக்கு இயேசுவும் சீஷர்களும் வராங்க. பாருங்க, இந்த இடத்துல வரி பணம் வாங்குறவங்க வந்து சில கேள்விகளை எழுப்பி இயேசு கிட்ட கேட்குறாங்க. பேதுரு கிட்ட முதல்ல கேட்குறாங்க. இந்த தேவனை அவருக்கு தெரியும், ஆனால் அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறார். பாருங்க, வரி பணம் உங்கள் போதகர் செலுத்துகிறது இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்குறாங்க. அதுக்கு பேதுரு சொல்கிறாரு, செலுத்துகிறார், அவர் பண்ணுறாரு, கரெக்டாக பண்ணுறாரு அவர் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இயேசு பேதுருவை நோக்கி கேட்குறாரு, சீமோனே, உனக்கு இது எப்படி தோன்றுகிறது? உனக்கு இது எப்படி இருக்குது? இந்த பூமியின் ராஜாக்கள் வரியை தங்கள் சொந்த ஜனத்துக்கிட்ட இருந்தா இல்லை அந்நியர்கிட்ட இருந்தா யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க? இப்போ இயேசு பேதுருக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறார். இந்த மக்கள் கரத்தில் இருந்து இந்த ராஜா இந்த வரியை அந்நியர்கிட்ட இருந்து வாங்குறாப்லையா இல்லை சொந்த ஜனத்துக்கிட்ட இருந்து வாங்குறாப்லையா பேதுரு அப்படின்னும் போது பேதுரு சொல்கிறாரு, இது அந்நியர்கிட்ட தான் இந்த வரியை வசூலித்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேவன் சொல்கிறாரு, அப்போ நாம் இதை செலுத்த வேண்டியது இல்லையே. ஹல்லேலூயா. ஏன்னா இவர் அந்நியர் கிடையாதுல்ல. ஆமென்.
அதே தேசத்தை சேர்ந்த யூதர் குலத்தை சேர்ந்தவர்கள். இவங்க அந்நியர் கிடையாது. ஆனாலும் இயேசு சொல்கிறாரு, நாம் அவர்களுக்கு இடரலாக ஈராதபடிக்கு நீ என்ன பண்ண தெரியுமா பேதுரு? கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படும் மீனின் வாயை திறந்து பார், அதில் ஒரு வெள்ளி பணத்தை நீ காண்பாய். பாருங்க, எந்த நேரமும் பேதுரு கடலுக்குள்ளே போகும்போது எதை கொண்டு போவார்? படகை கொண்டு போவார், வலையை கொண்டு போவார். ஆனால் இந்த இடத்துல தேவன் சொல்கிறாரு, இப்போ பேதுருவுக்கு ஒரு தேவை. இப்போ ஆண்டவர் வலையை கொண்டு போக சொல்லலை, தூண்டில கொண்டு போக சொல்கிறாரு. தூண்டில கொண்டு போய் போட்டால் அதுலேயும் அவர் சொல்கிறாரு, முதலாவது ஒரு மீன் அகப்போடும். அந்த மீனின் வாயை திறந்து பார், அது உள்ள ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும். அதை கொண்டு வந்து உனக்காகவும் எனக்காகவும் வரி பணமாக செலுத்திரு பேதுருன்னுட்டு தேவன் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, அவருடைய தேவை, பேதுருனுடைய தேவையை ஒரு மீனின் வாயில் இருந்து கூட தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தர வல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் பார்த்துட்டு ரொம்ப சிரித்தேன். என்னென்னா, அந்த பெரிய வண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய வண்டியோடைய டயர் பெருசாக இருக்கும். அதில் அவங்க எப்பயோ ஒருத்தர் ரோட்டில் போகும்போது 2 வண்டி காமிக்கிறாங்க. இன்னொரு சைடில் இருக்கிற வண்டியில் ஃபுல்லாக ஆணி இதெல்லாம் குத்தி இருக்குது. அப்போ இந்த சைடில் இருக்கிற வண்டியோடைய டயரில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ரிங்கு அந்த டயர் ரிப்பில் போய் மாட்டி நிற்கிது. அப்போது இதை போட்டுட்டு அவன் காண்பிக்கிறாங்க, பாரு இவனுக்கு அமையுது, எனக்கு பாரு முள்ளாக பஞ்சரை குத்தி செலவு வைக்குதுன்னு சொல்லி ஒரு காட்சியை போட்டிருந்தாங்க. அவன் போய் பார்க்கும்போது பார்த்தா அந்த டயர், அந்த முனி ரிப்பில் நிறைய ஒரு தங்க மோதிரம் அதில் சொருவி இருந்தது அந்த டயரில். அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. அன்பானவர்களே, நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் காரியங்களை, நம்மளுடைய தேவைகள் என்னவென்று அவருக்கு தெரியும். நம்ம எங்கே ஸ்ட்ரகிள் ஆகிறோம் என்பது அவருக்கு தெரியும். நம்மளுடைய வீக்னஸ் அவருக்கு தெரியும். நம்மளுடைய தேவை எது சந்திக்கப்படலான்னு போராடுறோம் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நம்மளுடைய சிந்தனையில் இருக்கிற சமாதானம் எதனால் இழந்து போயிருக்கிறோம், அந்த தேவை எதனால் அது கிடைக்காதனால் நொந்து போயிருக்கிறோம் என்பது கர்த்தருக்கு தெரியும். ஆனால் தேவன் பாருங்க, பேதுருவுக்கு கையிலே வரி பணம் செலுத்துவதற்கு பணம் இல்லை. தேவன் இந்த காரியத்தின் நிகழ்ச்சியை அமைத்து அழகாய் மீனின் வாயிலே அந்த வெள்ளி பணத்தை வைத்து அந்த தேவையை சந்திக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, கர்த்தர் அப்படியாய் உங்கள் தேவைகளை அதிசயமான விதத்திலே கர்த்தர் சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. உடனே போயிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டில் போயிட்டு எல்லா மீன்லையும் 1 கிலோ வாங்கிட்டு வந்து அது வாயை திறந்து பொண்ணா வெள்ளியா எதனாவது கக்கி இருக்குதான்றது திரும்பி பார்க்காதீங்க. அது அவருடைய அடையாளம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை காட்டிலும் நமக்கு மேலானதை செய்ய அவர் வல்லமை உள்ள ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். இப்பொழுது நீங்கள் பெற்றதல்ல, இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிறதை விட அவர் ஐஸ்வர்யம் மிகச் சிறப்பானதை உன் குடும்பத்தில் சம்பவிக்கும். எனக்கு அன்பானவர்களே, அது தீட்டை பரிசுத்தப்படுத்தும், அது தீட்டுகளை உதறித்தள்ளும், அது கெடுதலை உண்டாக்குற காரியத்தை நம்ம குடும்பத்தை விட்டு விளக்கும். அவர் ஐஸ்வர்யம் நமக்கு பாதுகாப்பும் கேடகமாகவும் வீண் செலவிலிருந்து விலக்கி நம்மளை காக்கிறதாகவும் இருக்க போகிறது. அந்த கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் கேட்கலாம், பிரதர் பக்கத்து வீட்டிலலாம் சபைக்கே போல பிரதர், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க தெரியுமா, மாதம் ஒரு சவரன் வாங்குறாங்க பிரதர், இப்படி அப்படி. நல்லா கவனிங்க, யாரை பார்த்தும் நம்ம என்றைக்குமே வாய்களை பிளக்கவும் கூடாது, பொறாமைப்படவும் கூடாது. சரியா? நம்மளுடைய வீட்டில் இன்றைக்கி தயிர் சோறுனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடணும். ஆமென். அப்படியே சில பேர்லாம் பாருங்கள், பக்கத்து வீட்டில் இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 12 மணி ஆச்சுன்னா இங்கே பக்கத்தில் வந்துடும் மட்டன் குழம்பு ஸ்மெல்லு வரும். உடனே சங்கீதாக்காவெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே உரிவாங்க, ஐயோ அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், ஹல்லேலூயா.
தேவன் அவங்க வீட்டில் மட்டன் குழம்பு வச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம வீட்லேயும் வைப்போம். அல்லேலூயா. பாருங்கள், சபைக்கு போல செழிப்பாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. நல்லா கவனிங்க அன்பானவர்களே, செழிப்பு வேற, ஐஸ்வர்யம் வேற. நம்ம நினைக்கிறோம் பணம் இருந்தால் எல்லாம் பண்ணலாம், எல்லாம் கிடைக்கும், நம்மளுடைய காரியம் அப்படி இருக்கும். நல்லா கவனிங்க அன்பானவர்களே, பணம் எல்லாத்தையும் பண்ணாது. ஆமென். கர்த்தர் தான் எல்லாவற்றையும் நமக்கு சரியாய் செய்து கொடுக்க முடியும். பணம் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு பணக்காரர்கிட்டையும் இன்னைக்கு 25 கோடி இருக்கான், 35 கோடி வச்சுருக்காங்களாம். நான் சொல்கிறேன், சத்தியமாக அது அவங்களுக்கு தேவையை அது அன்றைக்கு சந்திக்கப்படும், நிறைவாக இருக்கும். பட் அது அவங்கள பாதாளத்துக்கு இழுத்து செல்கிற வழியாய் மாற்றும், அது அவங்கள இருளுக்குள்ளே கொண்டு போகும். எனக்கு அன்பானவர்களே, அப்போது நல்ல கவனிங்க, தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை தர விரும்புகிறார் என்றால், இந்த உலக மக்களிடம் இருக்கிற வண்ணமாக அது அல்ல. வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளில், ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் உனக்கு வயல் வாங்கத்தக்க கிரயத்தை உண்டாக்கும், வெள்ளாட்டுப்பால் உன் ஆகாரத்துக்கும் உன் வீட்டாரின் பிழைப்புக்கும் ஆகாரத்துக்கும் உன் வேலைக்காரினுடைய ஆகார பிழைப்புக்கும் அது போதுமானதாக இருக்கும். அப்படின்னா மற்றவங்க கிட்ட நீ கையேந்தாத அளவுக்கு நான் உன்னை கிருபையாய் செம்மையாய் அழகாய் பூரணமாய் நடத்துவேன் என்பதுதான் தேவனுடைய ஐஸ்வர்யம். நான் உங்களுக்கு விசுவாசித்து சொல்கிறேன், ஆட்டுக்குட்டிகள் உங்களுக்கு வஸ்திரத்தை தரும், கடாக்கள் உங்களுக்கு வயல் வாங்கத்தக்க கிரயத்தை உண்டாக்கும், வெள்ளாட்டுப்பால் உங்கள் வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும், உங்கள் வீட்டில் வேலை செய்கிற அப்படியே வேலைக்காரர்களுக்கும் பிழைப்புக்கும் அது போதுமானதாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் தேவன் தேவையை போதுமானதை அழகாய் சந்தித்து நடத்துவார். அல்லேலூயா. ஏன்னா ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டார் அப்படின்னா, அங்கே பாஸ்டருக்கு பாய் பாய் சொன்னால் பரவாயில்ல, கர்த்தருக்கே என்ன பண்ணுறாங்க, பாய் பாய் பாய்ன்றாங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு ஐஸ்வர்யவான்கள் வீட்டுக்கு போகும்போதும் அவங்க சொல்லும் போது அந்த ஜப குறிப்பில் அந்த காரியத்தை கர்த்தர் செஞ்சிட்டார்னா அப்படியே கர்த்தருக்கு அப்படியே நாங்கள் அடிமையாக தாழ விழுந்து கிடப்போம், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அன்பானவர்கள். ஆனால் நடந்து முடிந்த உடனே கர்த்தரா, யார் அவர், பக்கத்து வீட்டில் இருக்காரு அப்படின்ட்டு கேட்கிறவர்களெல்லாம் சில ஐஸ்வர்யங்களை நாங்கள் சந்தித்தோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு போதுமானது தேவன் கொடுத்தால் போதும், அதிலையும் மீதம் எடுக்க அவர் செய்ய வல்லவர். அல்லேலூயா. இல்லைனா ரொம்ப திருப்தியை கொடுத்துட்டான்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, கர்த்தரை மறந்துடுவோம். ஆனால் இந்த ரெபேக்கால பாருங்களேன், ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஆசீர்வாதம் வருது. அவங்க முடிவு வரைக்கும் அதை கொடுத்த தேவனுக்கு உண்மையாக இருக்கிறாங்க. யாக்கோபு கோலும் கையுமா போகிறார், இப்போ நிறைய செல்வம் வந்தது, ஆனால் கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்கிறார். தாவீதுக்கு சிங்காசனம் வந்து நிறைய செல்வங்கள் வருது, ஆனால் கர்த்தர் சாகிற வரைக்கும் அந்த தாவீது உண்மையாக இருக்கிறத தேவன் பார்க்குறார். அந்த சுபாவம் நம்ம கிட்ட இருந்தால் போதும், நம்ம கிட்ட இருக்கிற அத்தனை உலக ஆசீர்வாதங்களோ நம்ம காலுக்கு கீழே வைத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். தலைக்கு மேலே ஏறாத அளவுக்கு நம்ம பார்த்து கொள்ளணும். காரணம், தலைக்கு மேலே கிறிஸ்து ஒருவர் நமக்காக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு இந்த காலம் வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த நாட்கள்லாம் வந்து படித்தவங்க, அதாவது அந்த டைம்லலாம் படித்தவங்க தான் வேலைக்கு போக முடியும், படிக்காதவங்கலாம் வந்து வீட்டில் மாவரைக்கு தான் விடுவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. படிக்காதவர்கள் கூட அழகாக 15,000 20,000 25,000 ரூபா சம்பளம் வாங்கலாம். அல்லேலூயா. அப்படி டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு எனக்கு அன்பார்களே. ஆனால் பாருங்கள், நாம் தேவன் கொடுத்த பொறுப்புக்கு சரியாய் உழைக்க கற்றுக்கொள்ளுங்க. நமக்கு ஆண்டவர் என்ன வேலை, நமக்கு ஏன் ப்ரொமோஷன் வரமாட்டேங்குது தெரியுமா? நமக்கு ஏன் கேட்குற ஒரு உயர்வு சம்பளம் வரமாட்டேங்குது தெரியுமா? நம்ம நினைக்கிறோம், ஆஹா அந்த மேலே இருக்கிற மேனேஜர் அப்ரூவல் பண்ண மாட்டேறான், பக்கத்தில் இருக்கிறவன் எனக்கு வந்து அப்ரூவல் பண்ண மாட்டேறான், என் ப்ரொமோஷனை தரமாட்டேறான், சம்பளம் ஒரு ஹைக்கை தரமாட்டேறான். நம்ம நினைக்கிறோம். அவங்களுக்கு சொல்லட்டுமா, கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையில் நம்ம இன்னும் உண்மையாக இல்லை.
உண்மையா உத்தமமா அதை செய்து பாருங்க. அவனுங்க கொடுக்கலனாலும் கர்த்தர் அடுத்த கதவுகளை உங்களுக்கு திறந்து உங்களை உயர்த்துவார். அதுக்கு என்ன தெரியுமா வேணும்? உண்மையாய் உழைக்க வேண்டும். அல்லேலூயா. யாரையும் ஏமாற்றக்கூடாது. ஆமென். யாரையும் நாம் என்றைக்குமே ஏமாற்றக்கூடாது. உண்மையாக இருக்கணும் அன்பானவர்களே. ஏனென்றால் சத்துரு கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யத்தில் சாபம் இருக்கிறது. சத்துரு நம்ம வீட்டுக்கு கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யம் நம்ம தேவன் நினைத்தது நம்ம நினச்சிடக்கூடாது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண நம்ம கற்றுக்கொள்ளணும். அதனால தான் நம்ம சபைக்கு விசேஷித்தமாய் யாராவது காணிக்க கொடுத்தாலும் தேவனுக்கு சித்தமானதாக என்பது கேட்டு தான் நம்ம அதை வாங்குகிறோம். ஏன் அப்படின்னா அது பல காரியங்களை நம்மளை கொண்டு போய் பின்னாடி விட்டுரும். அல்லேலூயா. அப்போ எவ்ரிதிங் எல்லாமே தேவனுடைய திட்டப்படி நாம் சரியாய் செய்யும் போது ஒரு ஆசீர்வாதம் எனக்கு அன்பானவர்களே. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு கேரளாவில் சில வருஷத்துக்கு முன்பதாக ஒரு செய்தியில் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்தது. என்ன தெரியுமா? ஒரு ஆட்டோ டிரைவர், அவருக்கு 25 கோடி ரூபாய் லாட்ரியில் அவருக்கு கிடச்சிது. அந்த செய்தி கேட்டிங்களா? அப்போது நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தினால் அந்த சந்தோஷத்தை தாங்க முடியல. ஏன்னா அவர் கடன் பிரச்சனை இருக்கிறதுனால மலேசியாவில் போய் சமையல் செய்து அது மாதிரி வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கடன் கேட்டிருக்கிறார். இருக்கிற ஒரு 3 லட்ச ரூபா கடன் இருந்திருக்கு. இவ்வளோ பிரச்சனை. அப்போது ஒரு 450 ரூபாய்க்கு போய் அங்கே போய் என்ன பண்ணியிருக்கிறார்? லாட்ரி வாங்கியிருக்கிறார். வாங்கிட்டு அதை போய் பார்த்தா அன்னைக்கு அவருக்கு பம்பர் விழுந்திருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 கோடி. உடனே இவர் வீட்டுக்கு எல்லா நியூஸ் சேனலும் வந்துட்டாங்க. அவர் அந்த லாட்ரி டிக்கெட்டை காமிக்கிறாரு. பாருங்க பாருங்க அப்படின்னும் போது 25 கோடி. உனக்கு எத்தனை சைபர் தெரியுமாப்பா? எப்பா ஆட்டோக்காரன் என்னமோ சக்ஸஸ் பண்ணியிருக்கிறான்ப்பா, என்னமோ ஒரு மச்சம் இருக்குப்பா, என்னென்னமோ சொல்கிறான். வந்த டிவி சேனல்ஸ் நானும் உட்காந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பாருங்க அவ்வளவு சந்தோஷம். உடனே ஒரு 7 நாள் கழிச்சு அதே நியூஸ் சேனலில் ஒரு நியூஸ் வருது. என்ன தெரியுமா? 25 கோடி பணம் வந்ததும் வந்துச்சு, என் வீட்டில் ஈ முக்கிற மாதிரியான ஒரு கூட்டம் அதை பிடுங்க, அதை திருட, அதை எடுத்துட்டு போக. ஒரு சைடு சொந்தக்கார கூட்டம், ஒரு சைடு திருட, ஒரு சைடு ப்ரொடியூசர்ஸ் முதற்கொண்டு டார்ச்சர். அவர் சொந்த பிள்ளைய பார்க்காம குடும்பத்தை விட்டு அந்த மனுஷன் ஓட்டார். போய் நியூஸை பாருங்க, கேரளா நியூஸை. அவரை பிடிச்சி எங்கெங்க போனீங்க? 25 கோடி உங்களுக்கு ஊந்துருக்குங்கன்னு பேட்டி கொடுத்தா, எப்பா இருந்ததும் போதும், இருந்ததும் எனக்கு இப்போ பிடுங்கிக்கிட்டு போயிடுச்சுப்பா. நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தூக்கம் இல்லை, என்னை கொலை பண்ண வரைக்கும் ரெடியாக இருக்கிறான்ப்பா என் வீட்டுக்கு முன்னாடி, வேணவே வேணாம்ப்பான்னு சொல்லி அதே நியூஸ் சேனலில் அவர் கண்ணீரோடு பேட்டி கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வர மாதிரி வரும், ஆனால் உங்ககிட்ட இருக்கிறதையும் சுரண்டி கொண்டு போயிடும். அதெல்லாம் இருளான ஆவிகள் உங்களுக்கு கொடுக்குற காரியம். அதில் நம்ம கை வைக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன். போன வாரம் கூட பாருங்கள், இந்த சூதாட்டத்தில் ஒரு சகோதரன், அது பாவம் ரொம்ப கொடுமையாக இறந்துருக்கிறார். எனக்கு டெய்லியும் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. சகோதரர்கள் பண்ணுறாங்க, என்ன தெரியுமா பிரதர், என் வீட்டுக்கு தெரியாமல் இந்த சூதாட்டத்தில் நான் போட்டேன் பிரதர், பணத்தை போட்டேன். ஆனால் எல்லாம் ஒருத்தர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. பிரதர் எவ்வளோ லட்சம் போட்டிங்க அப்படின்னா அதை மட்டும் அழுப்புறாங்க. அது எத்தனை பேர் இந்த சூதாட்டில் பணம் போட்டாங்களோ அவங்க ப்ரேயர் பண்ணும்போது எவ்வளோ தான் போட்டிங்க சொல்லுங்கள் ஜெபிக்கலாம் அப்படின்னா அதை மட்டும் சொல்லவே மாட்டுறாங்க. ஏன்னா குடும்பத்துக்கு தெரியாமல் அப்படி போட்டு 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 அநேக குடும்பத்தில் அநேகர் இழந்திருக்கிறாங்க. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த மாதிரியான ஐஸ்வர்யம் எல்லாம் நம்மளை ஆத்துமாவை பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். அந்த மாதிரியான ஐஸ்வர்யம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. நம்மளுடைய கரத்தை ஆசீர்வதிக்கிற உழைப்பின் ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தா போதும். மற்ற ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் சுத்தமாக்கி பரிசுத்தப்படுத்தி நம்மக்கிட்ட கொண்டு வரும்போது கொண்டு வரட்டும். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய சொத்து யாருக்காக தெரியுமா? நீதிமானுக்காக வைக்கப்படுமா. அப்போ அந்த துன்மார்க்கனுடைய சொத்தை தேவன் அதை பரிசுத்தப்படுத்தி கொடுக்கிற வேலையில் கர்த்தர் கொடுக்கும்போது நீ நீதிமான் என்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கணும்.
கர்த்தர் அதெல்லாம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நாம் அந்த ஐஸ்வர்யத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை செலவு பண்ணுற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வருமானத்திலிருந்து நாம் தேவையில்லாத சில காரியத்தை வாங்கி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தீட்டாக்கிடக்கூடாது, அதை அசுத்தமாக்கிடக்கூடாது, அதை கெடுதல் பண்ணிடக்கூடாது. பாருங்க, அலெக்சாண்டர் என்கிற ஒரு மன்னன், அவனுடைய லட்சியம் என்ன தெரியுமா? உலகத்தையே நான் அடக்கி ஆளணும். அவனுடைய திட்டம் உலகத்தில் இருக்கிற எந்த ராஜாவாக இருந்தாலும் நான் அடக்கி ஆளணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வச்சிருந்தான். நிறைய போர்கள் மூலம் பல நாடுகளை அவன் வசப்படுத்தினான். அவனுக்கு பாருங்க, பல நாட்டில் இருந்து அவனுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? எல்லா தேசத்தில் இருந்து அவனுக்கு வெள்ளியும் பொன்னும் தங்கம் எல்லாம் அவனுக்கு கிடைச்சது அன்பானவர்களே. ஆனால் ஒரு நாள் அவன் நோய்வாய்ப்பட்டான். உலகத்தில் இருக்கிற சிறந்த டாக்டர்ஸ் அவன் கூப்பிட்டான். எல்லா டாக்டர்ஸும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனுக்கு சுகம் கொடுக்க முடியலை. அவன் மரண படுக்கையிலே அப்படியே யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது சுற்றி இருந்த அந்த தளபதிகளெல்லாம் பார்த்து கண்ணீர் வடித்து அழுதாங்க. ஏன்னா உலகத்தையே ஆள நினைச்ச ஒரு பேரரசன் எந்த நாட்டுக்கு போகிறான்னா போரில் அடித்து துவைச்சு அவனை அடிமையாக்கி அங்கே இருக்கிற செல்வத்தை கொண்டு வந்துடுவான். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் கட்டி ஆழ்ந்த அந்த மனுஷன் மரணப்படுக்கை எல்லா மருத்துவர்களும் கைவிட்ட பொழுது அப்படியே அழுது கொண்டே படுக்கையிலே சிந்தித்து ஒரே ஒரு காரியத்தை செய்ய சொன்னான். என்னன்னா, அந்த தளபதிகளை கூப்பிட்டு, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னை கூட்டிட்டு என்னை கொண்டு சுமந்து போகிற அந்த சவப்பெட்டி இருக்குது பார்த்தியா, அந்த சவப்பெட்டியில் என்னுடைய 2 கரங்களும் தெரிகிற மாதிரி அந்த சவப்பெட்டியை தூக்கிட்டு போங்க அப்படின்னு அலெக்சாண்டர் சொன்னான். அப்போது அங்கே இருந்த தளபதிகள் கேட்டாங்க, ஏன் ராஜா உங்கள் 2 கையும் வெளியே தெரிகிற மாதிரி சவப்பெட்டிக்கு வெளியே விட்டுட்டு கொண்டு போகணுமா, ஏன் அப்படின்னு கேட்கும்போது அந்த பேரரசன் சொன்னான், நான் பல நாடுகளை வென்ற ஒரு பேரரசன், ஆனால் இந்த பேரரசன் கூட வெறும் கையோடு தான் நான் போகிறேன் என்பதை அந்த ராஜா, அதாவது எல்லா மக்களும் ராஜாங்கங்களும் அது உணரட்டும் என்று சொல்லி அவன் சொல்லி கண்ணை மூடினான். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, அது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் ஏன் அவன் நோய்வாய்ப்பட்டான் தெரியுமா? அவன் நினைப்பான் உறுப்பு செயலிழந்துருச்சு, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சின்னு. அது வந்ததுக்கு காரணம் சத்துரு கொடுக்கிற செல்வத்தினால் சமாதானம் இழக்கும். சத்துரு கொடுக்கிற அந்த ஐஸ்வர்யம் நம்மளை பாவத்துக்கு நடத்தும். ஆனால் நமக்கு தேவன் கொடுக்க போகிற ஐஸ்வர்யம் நம்மளை செம்மையான பாதையில் நடத்தும், இருளிலிருந்து விலக்கி நம்மளை நடத்தும், நம்மளை ஆரோக்கியத்தோடு நடத்த போகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தின் செல்வமும் பண ஆசையும் என்றைக்குமே நமக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது அன்பானவர்களே. எத்தனை பேர் சொல்கிறீங்க, உலகத்தின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் என் காலுக்கு கீழே இருக்கும்? சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுமா, கையை உயர்த்தி சொல்லுங்க. உலகத்தினுடைய அத்தனை ஆசீர்வாதமும் என் காலுக்கு கீழே இருக்கும். ஆனால் ஒரே ஒருத்தர், அவரை மட்டும் எப்பொழுதும் என் தலைக்கு மேலே வைத்தவரை உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்குரியதை எனக்கு தாரும், அவ்வளோதான் ஜெபம். டெய்லி நீங்கள் அதான் பண்ணணும். எனக்குரிய காரியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு கொடுக்க வேண்டிய வெகுமதி, ஐஸ்வர்யம், ப்ரெஷியஸ் கிஃப்ட் எனக்கு என்னவோ அதை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அதை வாங்கி பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே சாட்சியாய் இருங்கள். எனக்கு அன்பானவர்களே, நான் டைம் இல்லாதபடினால் அப்படியே முடிக்கிறேன். பாருங்க, சீரிய ராஜாவின் படைத்தலைவன் ஒருவன் நாகமான் என்று ஒருத்தன் இருந்தான். அவனுடைய மனைவி, அவனுக்கு ஒரு பெரிய குஷ்டரோகம் காணப்பட்டுச்சு. அந்த சீரிய ராஜாவுடைய படைத்தலைவன், இன்னும் சொன்னால் அவன் பெரிய பராக்கிரமசாலி. ஆனால் அவன்கிட்ட என்ன இருந்ததுன்னா, நிறைய பணம் இருந்துச்சு. ஆனால் அவன் சரீரத்தில் குஷ்டரோகமும் இருந்துச்சு. அவனுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக இந்த குஷ்டரோகம் என் சரீரத்தில் வந்திருக்கு. நிறைய மருத்துவர்கிட்ட போகிறான், அவனுக்கு சுகம் கிடைக்கல, சுகமே ஆகலை. உடனே அவங்க வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு ஒத்தாசையாக இருந்தா.
அந்த பொண்ணை இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து இவங்க சிறைப்பிடித்து கொண்டு வந்தாங்க கைதியா. அந்த பொண்ணு அந்த சீரியா அந்த படைத்தலைவன் நாகமான் ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்லுது, அம்மா, இஸ்ரவேல் தேசத்தில் எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர்கிட்ட போனீங்கன்னா இந்த குஷ்டரோகத்தை அவர் சரி பண்ணிடுவார் அப்படின்னும் போது அந்த நாகமானுடைய ஒய்ஃபு, எங்க போங்க, குஷ்டரோகத்தை சரி பண்ணுவாரான்னும் போது இவரும் எலிசாவை தேடி வீட்டுக்கு வரார். நல்லா கவனிங்க, எங்கேயும் போய் அவருக்கு சுகமே கிடைக்கல. இப்போ எலிசா அவனுடைய வீட்டு வாசப்படியில் நின்று, ஓ எலிசா, இந்த மாதிரி நாங்கள் வந்திருக்கிறோம், எனக்கு குஷ்டரோகம், இப்படியா இந்த பொண்ணு சொன்னால் எல்லா காரியங்களும் சொல்லப்படும் பொழுது எலிசா தான் கிட்ட இருந்த ஒரு சீஷரை அனுப்பி, இப்படியாய் நீ இந்த இஸ்ரவேல் இந்த யோர்தானில் போய் 7 தடவை ஸ்நானம் பண்ணு, உன் மாம்சம் மாறும், நீ சிறு பிள்ளைய போல உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாக உனக்கு குஷ்டரோகம் சரியாயிடும் அப்படின்னும் போது இந்த நாகமானுக்கு கடும் கோபம். ஏன்னா இவன் எதிர்பார்த்தது என்னன்னா, ஓ எனக்கு குஷ்டரோகம் அப்படின்னும் போது எலிசா வந்து இறங்கி தலையில் கையை வைத்து ஜெபம் பண்ணி அந்த குஷ்டரோகத்தை அப்படியே மறைஞ்சு போயிடும் அப்படின்னுட்டு இவர் நினச்சிட்டு வந்தார். இப்போது எலிசா வெளியே கூட வரல, வீட்டை விட்டு தான் சீஷர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு, யோர்தானில் போய் 7 தடவை ஸ்நானம் பண்ணுப்பா, சரியாக போயிடும்ப்பான்னு. இதை கேட்ட உடனே இந்த நாகமானுக்கு பயங்கர கோபம். இஸ்ரவேல் இந்த யோர்தானின் தண்ணீர் என்ன தமஸ்குவின் தண்ணீரை விட சுத்தமானதா, இவரை தேடி வந்தாமார் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டான். போயிட்டே இருக்கும்போது கூட இருந்த படைத்தலைவர்கள் கூட இருந்த அந்த கூட்டத்தில் இருந்த தளபதியெல்லாம் சொல்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி அவர் சொன்னார்னா நீங்கள் அதை செய்யுங்களேன். அவர் என்ன சொல்கிறாரு, யோர்தானில் போய் 7 தடவை ஸ்நானம் பண்ணு தானே சொல்கிறாரு. இவருக்கு ஒரு பெரிய இது, யோர்தானில் இருக்கிற நடியை விட தமஸ்குல இருக்கிற நடி இயற்கை வளம் பொருந்தியதுரா, என்னடா நீங்கள் என்ன போது நம்பிக்கையே இல்லாமல் சரி இவங்க சொல்கிறாங்களேன்றதுக்காக பண்ணலாமேன்னு போயிட்டு யோர்தான் நதியில் போய் 7 தடவை ஸ்நானம் பண்ணுறாரு. அவர் எழுந்திருக்கும் போது பாருங்கள், அவருடைய குஷ்டரோகம் இயேசுவே நாமத்தினாலே அது அப்படியே சுகமாக இருந்தது. அன்பானவர்களே, ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அது சுத்தமானது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. உடனே இந்த எலிசாவை பார்க்கும்படி திரும்ப இந்த நாகமான் அந்த கூட்டத்துக்கோடு வரும் பொழுது அவன் பெற்ற சுகத்தை எலிசா கிட்ட சொல்லும் பொழுது ஒரு பெரிய காணிக்கைய எலிசாவிடம் இந்த நாகமான் கொடுக்கிறான். எலிசா அதை வாங்க மறுக்கிறார். அவர் புரியல, ஓ என்ன இது இவ்வளோ பெரிய காணிக்கை தர, வாங்கிக்கோங்கண்ணா, வேண்டான்னு மறுக்கிறார். இப்போ கொஞ்சம் வற்புறுத்தி பார்க்குறார், இதை வாங்கிக்கோங்க, என் குஷ்டரோகம் உங்களால் சரியாயிருச்சு, வாங்கிக்கோங்கன்னும் போது எனக்கு அது வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுறாரு. இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அவரும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, பூமி எங்கும் இந்த இஸ்ரவேல் தேவனை தவிர வேறு தேவனே இல்லை அப்படின்ட்டு அறிக்கை செய்துட்டு அவர் தேசத்துக்கு போகிறதுக்காக புறப்படும் பொழுது தான் கூட இருந்த சீஷர் கேயாஸ் என்ன பண்ணுறான், ஆஹா இவ்வளோ பெரிய காணிக்கையை போய் இவர் வாங்காமல் விட்டுட்டாரு, நான் போய் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓடி போயிட்டு எலிசா பின்னாடி இல்லை, அந்த நாகமான் பின்னாடியே எலிசாவுக்கு தெரியாமல் ஓடி போயிட்டு, நாகமான் இப்போ 2 தீர்க்கதரிசி புத்திரர்கள் இப்போ தான் வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க, எலிசா நீங்கள் கொடுத்த காணிக்கை திரும்ப வாங்கிட்டு வர சொன்னார், கொடுங்க அப்படின்னும் போது 1 தாளந்து வெள்ளியை கொடுங்கன்னும் போது, இந்த ஒன்றும் இல்லை 2 தாளந்து வெள்ளியை வச்சுக்கோ, 2 மாற்று வஸ்திரத்தை வச்சுக்கோன்னு சொல்லி நாகமான் சந்தோஷத்தோடு கொடுக்குறான். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒளிக்க வச்சுக்கிறார். இப்போ எலிசாவுக்கு நடக்கிற காரியம் எல்லாம் ஆவியில் அவர் பார்க்கிறார். அவர் பார்த்துட்டு இப்படியா இந்த கேஆசி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஊழியத்திலிருந்து அவனை அந்த நேரத்தில் வெட்டி எடுக்கிறார். அவனுக்கு ஊழிய பணி போகிறது மட்டுமல்ல, அந்த நாகமானுக்கு பிடித்திருந்த அந்த குஷ்டரோகம் இந்த கேஆசிக்கும் அவன் சந்ததிக்கும் அப்படியே வந்தது. அன்பானவர்களே, அவன் உறைந்த மழை போல் அப்படியே வெண்குஷ்டம் அப்படி பிடித்தவனாய் அவன் குஷ்டரோகியாய் மாறி அவன் வீட்டை விட்டு ஊழியத்தை விட்டு வெளியே போனான். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு ஏன் இந்த காரியத்தை எல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பாருங்க, நம்ம கிட்ட வருகிற ஐஸ்வர்யம் அது எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, சத்துரு கொடுக்கிற ஐஸ்வர்யம் நமக்கு தேவையே கிடையாது. அல்லேலூயா. பல லட்சமாக இருந்தாலும் சரி அதில் கையே வைக்காதீங்க, வச்சா பல லட்சம் குழப்பத்தை சத்துரு கொடுப்பான். இன்னொன்று, கர்த்தர் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை
தீமையான காரியங்களில் போய் விதைக்காதீங்க, தீமையான காரியத்தில் போய் செஞ்சிடாதீங்க. அது செய்ய 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 குடும்பத்துக்கு செழிப்பு வராது, சிக்கலில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில அநேகர் இந்த நாட்களில் நம்மளுடைய பகுதிகளில் எது நிறையா இருக்குது தெரியுமா? சிக்கன் கடை நிறையா ஆகலை, மட்டன் கடை நிறையா ஆகலை, ஒரு ஜெராக்ஸ் கடை நிறையா ஆகலை. என்ன கடை அதிகமாகிட்டு இருக்கு தெரியுமா? ஆஹா, சூனியம் செய்வினை பண்ணுற ஆட்கள் பயங்கரமாக ஆயிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் அந்த பிளாக் மேஜிக் பாருங்கள். இதெல்லாம் நம்ம போனால் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் மாதிரி, ஒரு பெரிய நம்பிக்கை இருந்ததில் வந்த மாதிரி வரும். ஆனால் போக போகத்தான் தெரியும், இருந்த காரியத்தை விட நம்மளை பல சிக்கலுக்குள் அது நம்மளை சிக்க வைக்கிறது நாம் தெரியாமல் ஆகிவிடுவோம். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், தேவன் கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை ஒரு நாளும் தவறான வழியில் விதைச்சிடாதீங்க, தவறான இடத்துக்கு கொண்டு போயிடாதீங்க. அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிற ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசுகிறேன். இனி வரப்போகிற நாட்களில் உங்களுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை தருவார் பாருங்க. அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும் என்பதை நான் பேசுகிறேன். அல்லேலூயா. அப்போது அந்த சாபமும் இருளும் கொடுக்கிற வெகுமதி நமக்கு வேண்டாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தருகிற ஐஸ்வர்யம் நமக்கு போதும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் டெய்லியும் ஜெபம் பண்ண போகிறீங்க? என் படியை எனக்கு அளந்து என்னை போஷியம். எத்தனை பேர் சொல்கிறீங்களோ? அப்படியே எல்லாம் எழுந்து நிற்கலாமா?